ரகு, அரை மணி நேரமா நின்னுட்டு இருக்கேன் ரகு. உன்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். வெளியே உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கியே, என்னன்னு கேக்குறேன். டேய் டேய் டேய், உன்னை யார் நிக்க சொன்னா? உட்காரு. நான் இங்க உட்காந்துட்டு இருக்கிறது டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னா பக்கத்துல கீழே தரையில உட்காரு, இல்ல பாட்டி எழுப்பிட்டு உட்காரு. உட்காரதுக்கா இடம் இல்ல. உன்னை யாரு நிக்க சொன்னா? நீயா நின்னுட்டு என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? ஏன் இங்க உட்காந்துட்டு இருக்கேன்னா எனக்கு பிடிச்சிருக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஏன் இந்த வீட்டுல எல்லார்கிட்டயும் கேட்டுட்டு தான் எல்லாத்தையும் செய்யணுமா என்ன? இங்க உட்காருவா, இங்க நிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுல எல்லாரும் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு தான் செய்யறாங்களா? தேவையில்லாம பேசிக்கிட்டு என்ன இப்ப உனக்கு தெரியணும்? வேலை இருக்க நேரத்துல வந்து சும்மா நொய்யின்னுகிட்டு எனக்கு வேலை இருக்குமா, போமா. சரி, வேலை இருக்கு, டென்ஷனா இருக்க, கோவமா இருக்கன்னு எல்லாமே தெரியுது, தெரியாம இல்ல. இப்படி கோவமா இருந்தா சரியாயிடுமா? உன்கிட்ட தாண்டா கேக்குறேன், பைத்தியக்காரா. ஆமா, பைத்தியம் பைத்தியம் முத்தி போயிருக்கு எனக்கு. போதுமா போதுமா போதுமா. இப்ப என்ன சொல்லிட்டு என் மேல கோவமா வர்ற நீ? எனக்கு புரிய மாட்டேங்குது. அம்மா என்னன்னா வேண்டாம் ரகு. அம்மா என்ன? அம்மா என்ன? என்ன சும்மா அம்மா ஆட்டுக்குட்டி? நீ இங்க பாரு ரேஷ்மா, இங்க இருக்கிறது பிடிக்கலையா சொல்லிடு. பேசாம நான் என் வீட்டு கிளம்பி போயிடுறேன். இங்க இருந்தா கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. உங்க 4 பேர் மூஞ்ச பாத்துக்கிட்டு இருந்தா நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் மறந்துட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். அது உனக்கு பொறுக்கலையா சொல்லு, கிளம்பி போயிடுறேன். இங்க இருக்க கூடாதா நானு? இது உன் வீடா? இங்க நான் இருக்க கூடாதா? சரி ஓகே, கிளம்பிடுறேன். போதுமா? என் வீடு நீ இருக்க கூடாதா? எனக்கு புரியல ரகு. கேள்வியே கேட்க கூடாதா உன்ன? அதே மீறி கேள்வி கேட்டா சண்டைக்கு வந்துருவீங்க. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். அம்மா கிட்ட கேட்டா உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்றாங்க. 3வது மனுஷி மாதிரி மூக்க நுழைக்காது அப்படிங்கிறாங்க. நீ என்னன்னா உன் வீடா, நான் இங்க இருந்து கிளம்பிடுறேங்கிற. நீங்க எல்லாரும் என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் மட்டும்தான் உங்க எல்லாருமே குடும்பம் நினைச்சுக்கிட்டு இருக்கேனா? இல்ல நீங்க என்ன அப்படி நினைக்கவே இல்லையா? பைத்தியமாடா பிடிச்சிருக்கு உனக்கு? உன் பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டுட்டு என்கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. பைத்தியக்காரா பைத்தியக்காரா. கொஞ்சமாச்சும் அறிவில இதெல்லாம் சொல்லிடுவேன்டா. ஏன்டா? ஏன் நீ அட்வைஸ் பண்றேன்னு என் தலைய போட்டு உருட்டாத சரியா? ஏற்கனவே முடியல, இருக்கிற டென்ஷன்ல எனக்கு இப்படியே தலைய பிச்சுக்கிட்டு எங்கேயாச்சும் நடு ரோட்ல வேன கத்திக்கிட்டு ஓடணும் போல இருக்கு. நீ வேற நொய்யின்னு கத்திக்கிட்டு இருக்காத. போயிட்டு வேற வேலை இருந்தா பாரு. உனக்கு 1008 வேலை இருக்கும். உனக்கு பேச வேண்டியவங்க எல்லாம் 1000 பேர் இருப்பாங்க. போயிட்டு அவங்க கிட்ட பேசு, என்கிட்ட பேசாத. புரியல. நீ யார சொல்ற? நீ யாரடா சொல்ற? நாளை யாரும் சொல்ல. உன்கிட்டதான் கேக்குறேன். எடி என்ன இப்ப எதுக்கு அவங்க சண்டைக்கு போயிட்டு இருக்கா? அவன் பண்ணு வேலை தானே செஞ்சுக்கிட்டு கிடக்கான். எங்க உட்காந்து வேலை செஞ்சா உனக்கு என்ன? வீட்டு வேற சொல்லிய பாப்பியா? அவனை வம்பு கிழத்துக்கிட்டு கிடக்கா. என்னன்னு சொல்லிட்டு அவனுக்கு சொல்ல விருப்பம் இருந்தா சொல்ல போறான். அதை விட்டுட்டு நோண்டிக்கிட்டே இருந்தா இங்க பாரு, புருஷ மண்டாட்டி சண்டை 1000 இருக்கும். அவங்களே பேசி தீர்த்துப்பாங்க. உடு, உன்கிட்ட பஞ்சாயத்துக்குன்னு வந்தாங்களா? நீ எதுக்கு சும்மா முக்க நுழைச்சுக்கிட்டு இருக்க அவங்க விஷயத்துல? அவனும் சொல்ல விருப்பம் இல்லன்னு சொல்லிட்டான்ல, அப்புறம் என்ன? வந்துட்டா போ. வீட்டு வேற வேலை இருந்தா பாரு. எனக்கு தேவைதான், இதுவும் தேவை, இதுக்கு மேலேயும் தேவை. என் புத்திய செருப்பாலேயே அடிச்சுக்கணும். உங்க கூட எல்லாம் என்னத்த பேசினாலும் பிரயோஜனமே இல்ல. எங்க அப்படி போறா? நீங்க மட்டும் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்ட செய்றீங்க. நான் மட்டும் எதுக்கு சொல்லணும்? எங்கேயே போறேன்? உங்களுக்கு என்ன? என் மேலதான் அக்கறை இல்லையே. அக்கா சொக்கான்னு தேடி வந்துடாதீங்க, சொல்லிட்டேன். சரி, நீ எனக்கு பியாச்சி தானே? புரிய வேண்டிய உங்களுக்கு புரியும். பெரிய இவன் நினைப்பேன் மனசுல. அப்படியே ஓவரா தான் பண்றான். ஐயா சாப்பிட எதனா எடுத்துட்டு வரவா? வேண்டாம். ஏன் கோவமா இருக்கேன்னு நான் கேட்க போறது இல்ல. ஏதோ ஒரு காரணம்னு தெரியுது. அது காரணம் சொல்லணும்னு அவசியம் இல்லதான். புருஷ மண்டாட்டி சண்டை, 3வது மனுஷங்க நாங்க, மூக்க நுழைக்க கூடாதுதான், நாகரிகமா நடந்துக்கணும், எல்லாம் சரி. அதுக்காண்டி அவ ரூம்ல இருக்க போய் நீங்க தனியா வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தா அந்த பிள்ளைக்கு மனசு வலிக்காதா? உன்னை நம்பிதானே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கா. இப்படி சண்டை போட்டு நீ இப்படி இங்க ஹால்ல வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தா அவளுக்கு எப்படி இருக்கும் சொல்லு? உங்ககிட்ட தானே கேக்குறேன். எனக்கு வேலை இருக்கு பாட்டி, அதனாலதான் வந்தேன். அது சரி, வேலை இருந்தா நீ வேலை வந்து ஹால்ல தான் வச்சு பாப்ப போல என்ன? அது மாடியில தூக்கிட்டு வந்து நீ உட்காந்துக்கிட்டு என்னைக்கு வேலைக்கு பாத்திருக்கா? இன்னைக்குதான் முதல்ல இந்த மாதிரி வேலை பார்க்கறதே நான் பாக்கேன். ரகு, எடி என்னத்த இங்க வச்சு பேசிக்கிட்டு கிடக்க? நீ பாட்டு காப்பி காப்பியை தூக்கிக்கிட்டு ராகுன்னு ஓடுறா. பேசுங்க, யார் வேண்டாம்னு சொன்னா? ரேஸ்மாவ என்ன சொன்னா? நான் எதுவும் சொல்லலையே. 3வது மனுஷன் சொன்னியோ? அப்பெல்லாம் சொல்லல. என்ன நடக்குது வீட்டுக்குள்ள? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இவன் ஒரு கரைக்கு மூஞ்சி தூக்கிட்டு வச்சுக்கிட்டு கிடக்கா. அவர் ரூம்ல காலையில போயிட்டு சாத்தனவதான் ரூமு. சாப்பிட்டால என்னன்னு தெரிய மாட்டேங்குது. கதவை திறக்கிற மாதிரி தெரியல. இவ்வளவு நேரம் ஒருத்தி இங்க பரதநாட்டியம் திக்கு குதிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு கிடந்தா. இதோ குதிச்சு ஆடிக்கிட்டு கால் வலிக்கும் போடிஞ்சு போயிருக்கா எங்கேயோ கிளம்பி. என்ன நடக்குது? ஒருத்தர் ஒரு பக்கம் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணு எனக்கு புரிஞ்ச மாதிரி தெரிய மாட்டேங்குது. எனக்கு மட்டும் எப்படி தெரியுமா? உனக்கு தெரியாது அப்படித்தானே? தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா? ஆமா தெரியாது.
நம்பிட்டேன் தாச்சாயினி. உன் கூட கிட்டத்தட்ட நான் 30 வருஷமா குடும்பம் நடத்தியிருக்கேன். என் அவன் உன் கூட குடும்பம் நடத்தினானோ இல்லையோ, ஆனா நான் உன் கூட நல்லா குடும்பம் நடத்தியிருக்கேன். சரியா? எனக்கு தெரியும் என்ன ஏது எப்படின்னு சொல்லிட்டு. என் காதுல மிளகா அரைக்காத. என்னத்த அவளை எதுக்கிட்டு திட்டுனா? பின்ன வேற என்ன பண்ண சொல்றீங்க? திட்டாம சண்டை போட்டுக்கிறதுக்கு காரணமே அவதான். அவளா? ஆமாத்த அவதான். அவளை வச்சுதான் உங்க 2 பேருக்குள்ள சண்டை. என்ன சண்டை? அனுவோட அம்மா அனுவோட நகையெல்லாம் எங்க ரேஸ் மத்த ரகு வாங்கி கொடுத்துருவானு சொல்லிட்டு மொத்த ரகு அனுக்கு தெரியாம தூக்கிட்டு போயிருக்காங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே. அதனால சண்டை ரகுக்கு தெரிஞ்சு. போதுமா? அட கடவுளே, அந்த பொம்பளையா அப்படி நினைச்சது? நம்ம கிட்ட இல்லாத காசு பணமா அந்த பிள்ளை நகையை வாங்கி நம்ம ஏன் தர போறோம்? அவங்க ஏன் நினைச்சாங்க அவங்க கிட்டதான் கேட்கணும். அவங்க பொண்ணு நகையை தூக்கி என் பொண்ணு கல்யாணம் பண்ணிடுவேணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் போல. சந்தேகம் யாரு விட்டது? என்னத்தையே பண்ணிட்டாங்க அவசர புத்தியில. ஏன் நான் பண்ணலையா? எவ்வளவோ பண்ணிருக்கேன். அதுக்காண்டி என்ன பண்ண முடியும்? மன்னிச்சு விடலையா? அதே மாதிரி மன்னிச்சு ஏத்துக்க வேண்டியதுதான். அதுக்காண்டி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு கிடந்தா என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. குடும்பம்னா அப்படிதான் இருக்கும். 1008 சண்டை சச்சரவு, 4 நல்லது கெட்டதுன்னு சொல்லிட்டு 1000 சண்டை வந்தாலும் இந்த 4 நல்லது நடந்திருக்கலாம். அதெல்லாம் நினைச்சு பாக்கணும். வேற வழி இல்ல. நம்ம ஒத்துமையா இருக்கணும்னா அப்படிதான் இருந்துதான் ஆகணும். நீங்க தானே சொல்லி கொடுத்துருக்கீங்க. இப்ப யாருக்கிட்ட சொல்லுங்க. ஏன் நீ திரும்பி சொல்ல வேண்டியதானே? நான் சொன்னாத திட்டி விடுவானே. எது? அது நீங்க சொன்னதாங்க பேரண்டி கேப்பான். அதான். ஏமா ஐயா நீங்களே என்ன ஏமாத்திட்டீங்களம்மா? நான் என்னம்ல ஏமாத்தினேன்? இந்த விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குல்ல? தெரிஞ்சிருந்து என்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்கீங்கல்ல? ஏம்மா சொல்லல? எனக்கு புரியலம்மா ஏன் சொல்லலன்னு சொல்லி. அவ என்னன்னா இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஒன்னாதான் இருந்திருக்கும். ஒரே பெட்ரூம்ல தான் இருந்திருக்கும். ஒரு வார்த்தை கூட சொல்லல. நீங்களும் மறைச்சிருக்கீங்க. எல்லா விஷயத்தையும் சொல்லுவீங்களம்மா. அம்மா அம்மான்னு சொல்லி வருவீங்கல்லம்மா. எப்படிம்மா மறைச்சிங்க என்கிட்ட இருந்து? சொல்லுங்கம்மா, உங்ககிட்டதான் கேக்குறேம்மா. வேற என்னலாம் பண்ண சொல்றா? மறைச்சிங்கன்னா நீ வருத்தப்படுவியன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாம அவ மறைச்சிருக்கா. எப்படியாச்சும் அவங்க அம்மா கிட்ட பேசி அந்த நகையை வாங்கிட்டு வந்துருவோன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லணும்லாம் சொல்லல. அன்னைக்கு அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன். அதுக்கப்புறம் அவகிட்டயும் சத்தம் போட்டேன். இப்படி எல்லாம் யோசி உங்க அம்மா பண்ணிருக்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லிட்டு. அவளும் புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட சொல்றதுக்காதான் வந்தாத்த. சொல்றதுக்கு நேரம் கிடைக்கல, ரகு கிட்ட சொல்லணும்னு சொன்னா. அதுக்குள்ள தொய்வுல பிரச்சனை ஆயிட்டு அதுக்காண்டி மூஞ்சிக்கு வச்சுக்கிட்டு இருந்தா. அவ என்ன உங்ககிட்ட மறைக்கணும்னா மறைச்சா? எல்லாம் நேரம் காலம் அப்படியே ஆயிட்டு நீ வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறைச்சிருப்பா. அதுக்காண்டி இப்படி மூஞ்சிக்கு வச்சுக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு சொல்லி? பிள்ளை பாவம்ல. பிள்ளைய விட்டுட்டு இங்க வந்து மேல ஏறி உட்காந்துக்கிட்டு கிடக்கா. மதியம் ரூம சாத்தன பிள்ளை. சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு கொடுத்தேன். சாப்பிட்டாலும் என்னன்னு தெரியல, மாத்திரை போட்டாலும் என்னன்னு தெரியல. உன் பொண்டாட்டியாச்சு நீயாச்சு நீயே பாத்துக்கோ, அவ்வளவுதான் சொல்ல முடியும். நீ வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அதை மறைச்சிருக்கா. அவங்க அம்மாவை நீ தப்பா நினைச்சிடக்கூடாதுன்னு அவங்க அம்மா பக்கமும் நின்னு இருக்கா. ஒரு பொண்ணா இருக்கிறவ என்ன பண்ணணும்னு நீ நினைக்கா? புருஷனையும் விட்டு கொடுத்துட கூடாது, அம்மாவையும் விட்டு கொடுத்துட கூடாதுன்னு நினைச்சிருக்கா. தப்பா சொல்லி அவங்க அம்மா பண்ண தப்புக்கு அவங்க அம்மா ஒரு பைத்தியக்காரத்தனமா யோசிச்சு பண்ணதுக்கு இவ என்ன பண்ணுவா? அப்ப கூட அந்த நகை எப்படியாச்சும் வாங்கிட்டு வந்து உனக்கு தெரியாம வச்சிடணும். தெரிஞ்ச நீ வருத்தப்படுவேன்னு நினைச்சிருக்கல. இதை விட வேற என்னல வேணும் உனக்கு? ஏதாவது சொல்லலன்னு சொல்லிட்டு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு கிடக்கா. புரிஞ்சுக்க வேண்டாமா? உனக்கே ஒரு பிள்ளை பிறக்க போகுது. ஒரு விஷயத்தையுமா உனக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நீ அதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுதா? ஆமாயா ரகு, அவங்க அம்மா பண்ணதுக்கு இவ என்ன பண்ணுவா சொல்லு? போய் பேசியா? இல்ல காலையில சாப்பிட்டா மதியம் சாப்பிட்டால என்னன்னு தெரியல. பாவம்ல. உன்னை நம்பிதானே வந்திருக்கா. நல்லதோ கெட்டதோ நீ தானே பாத்துக்கணும் அவள எல்லாத்தையும். எல்லாரும் இந்த வீட்டுல அவளுக்கு எதிரா நின்னா கூட நீ தானே அவ பக்கத்தோடயே நிக்கணும். நீயே எதிரா நின்னா எப்படி நல்லாவா இருக்கு சொல்லு? அப்படியேப்பட்ட தாச்சாயினியே அவளை புரிஞ்சுக்கிட்டா. நீ புரிஞ்சுக்காம நடந்துக்கிறிய? சின்ன பிள்ளைத்தனமா இல்ல? புரிஞ்சு நடந்துக்கோயா. படிச்ச பிள்ளை. ஒரு வாட்டியமா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க உனக்கு. என்ன பிள்ளைங்க நீங்க இந்த காலத்து பிள்ளைங்க? பொசுக்குன்னு சண்டை போட்டுக்கிறீங்க. இதெல்லாம் நல்லாவே இல்லை. ஒரு குடும்பம்னா அப்படி இப்படின்னு இருக்கதான் செய்யும். ஒண்ணு ஏத்தியும் ஒண்ணு இறக்கமாவோன்னு சொல்லிட்டு அதுக்காண்டி இப்படியா எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டுன்னு? இங்க பாரு, நல்லதோ கெட்டதோ இங்க இருக்கிறா. நான் சமைச்சு கொண்டு போய் அவ கையில கொடுத்துட்டேன். சாப்பிடறதும் சாப்பிடாம இருக்கிறதும் பொண்டாட்டி விருப்பம். அதை சாப்பிட சொல்றதும் சொல்லாம இருக்கிறதும் உன் விருப்பம். வயிற்றுல பட்னியா கிடக்கிறது என்னமோ உன் பிள்ளைதான். எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. அவளந்தான் பொண்டாட்டி புருஷன் சண்டைக்குள்ள நான் வர மாட்டேன். நீங்களா முடிவு எடுத்துக்கோங்க. அவ சாப்பிடணுமா வியாண்டாமான்னு சொல்லிட்டு ரூம்ல எடுத்துட்டு போய் வச்சிருக்கேன். போய் பேசுனா பேசு, வியாண்டானா இங்க உட்காந்து வியாழ செய்யி. உன்னோட விருப்பம். அந்த காப்பி எடுத்துட்டு வந்திருக்கேன், குடி. அத்தை உங்களுக்கு காப்பி வேணுமா? எனக்கு வேண்டாமா, எனக்கு பசிக்குது. சாப்பாடு எடுத்து வை, நான் சாப்பிட்டு தூங்குறேன். நேரம் வச்சு பத்தியா? சரிங்க அத்தை. மணி 7 மணி ஆயிட்டு இவ எங்க போயிருக்கா? இவ எங்க போறான்னு என்கிட்ட சொல்லிட்டே போறா. கோலத்துல கிளம்பி இருக்கா, வருவா. ஷோ கடவுளே, ஒன்னும் சொல்லு பேச்சு கேட்க மாட்டேங்குது. எல்லாம் நீங்க வளர்த்த அப்படி இருக்காத்த. பொசுக்கு நீ மேல எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிட்டா பத்தியா?
இப்படிலாம் சொல்றாங்க அவ என்ன பார்த்து. எங்க அம்மாவும் அப்படிதான் சொல்றாங்க தெரியுமா உங்களுக்கு? எங்க அம்மா ஃபர்ஸ்ட் எல்லாம் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்ப பார்த்தா அனுன்னு அனுக்கே சப்போர்ட் பண்றாங்க. அதுல எனக்கு ஒன்றும் வருத்தம்லாம் இல்ல, லைட்டா வருத்தம் இருக்கு. மாசமா இருக்க பொண்ணு எக்ஸ்ட்ரா கேரி எல்லாம் எனக்கும் புரியுது. இருந்தாலும் நான் என்ன அவங்க 2 பேருக்குள்ள சண்டை வரணும்னு நான் நினைப்பேன்? இல்ல தானே? நான் போய் கேக்குறேன். 3வது மனுஷன் இப்படி மூக்க நுழைக்காத அப்படி இப்படின்னு சொல்றாங்க. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். பாட்டியும் அப்படிதான் சொல்றாங்க. ரகு அவன் அதுக்கு மேல பண்றான் ஓவரா. என்னை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க தெரியுமா? எனக்கு கஷ்டமா இருக்கு. அப்புறம் என்ன தெரியுமாச்சு? யோ என்னம்மா? நான் என் கஷ்டத்தெல்லாம் வளரிட்டு இருக்கேன். உனக்கு என்ன பார்த்தா சிரிப்பா இருக்கா? என்ன பார்த்து பல்ல காமிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கியா நீ? உன்னை தேடி வந்தா என் கஷ்டம் எல்லாம் சரியா போயிடும்னு சொல்லிட்டு இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன். என்னங்க நீங்க கொஞ்சம் கூட ஆறுதலாவே பேச மாட்டேங்கிறீங்க. நீங்க என்னன்னா அமைதியாவே இருக்கீங்க. அப்ப என் மேலதான் தப்பா? அவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி நான் தான் வாயை முடிக்கிட்டு இருந்திருக்கணுமோ? தேவையில்லாம அவங்க விஷயத்துல மூக்க நுழைக்கிறனோ? நீங்களும் அப்படிதான் நினைக்கிறீங்களா? கேவலமா பார்த்து சிரிக்கிறீங்க தானே என்ன? அப்படிலாம் இல்ல. அப்புறம் எதுக்கு என்ன பார்த்து இப்படி இழிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இல்ல வேண்டாம் விடு. சொல்லு. இவ்ளோ தைரியமா உனக்கு? ஹாஸ்பிட்டல்ல ஒரு 5 நிமிஷம் இரு அப்படின்னாலே என்கிட்ட நின்னு பேச மாட்டேன். அவங்க பத்துருவாங்க, இவங்க பத்துருவாங்க. இதாச்சும் வேலை செய்யற ஹாஸ்பிட்டல்னா கூட பரவாயில்ல, சொந்த ஹாஸ்பிட்டல்லயே இவ்வளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனு. என்ன தேடி வந்திருக்க, அதுவும் நைட் டைமு. எப்படி இவ்ளோ தைரியம் உனக்கு? எங்க வந்துச்சு இவ்ளோ தைரியம்? இப்பெல்லாம் வர மாட்டியே, அதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. கனவு ஏதாச்சும் கண்டுகிட்டு இருக்கேன் நானு சொல்லி. சரி கலைஞ்சிட கூடாதுல்ல, பேசுனா கனவு கலைஞ்சிரும்ல, அதான் அமைதியா உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். நிஜம்தான். என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிண்டலா இருக்கா? நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். நானும் சீரியஸா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சத்தியமா என் பொண்டாட்டி என்ன தேடி வருவான்னு நினைக்கவே இல்ல. அதுவும் இந்த சாரியில செம்மையா இருக்கு போ. ஆமா, இப்ப ரொம்ப முக்கியம். நான் எவ்வளவு பெரிய பிரச்சனைய பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னன்னா சாரியில செம்மையா இருக்கான்னு இருக்கீங்க. அறிவில்ல உங்களுக்கு கொஞ்சம் கூட? இங்க பாருங்க, யாருக்குமே நான் பேசுறதே பிடிக்க மாட்டேங்குது. நீ என்கிட்ட பேசுறீ செல்லம், நான் கேக்குறேன். நீ ஏன் யார்கிட்டயோ போய் பேசுற? அதுதானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்படி பேசினா கூட எனக்கு கூட கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. கேட்க தோண மாட்டேங்குது. நீ என்ன பண்ணு, மாமா மேல நெஞ்சில சாஞ்சுக்கிட்டு பேசுறியா? மாமா அப்படியே நீ பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பானா உன் அழக ரசிச்சு. என்ன ஓகேவா? இந்த டைலிங் கூட நல்லா இருக்குல்ல? நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு நான் மதிச்சு வந்த பத்தியா? என்ன வெளிய இருக்க சிறுப்பாலேயே அடிக்கணும். அச்சோ ஏமா? நான் வேணா இன்னொரு ஐடியா கொடுக்கவா? என்ன? அடிக்கிறதெல்லாம் சரிதான், ஆனா கொஞ்சம் ஓர விட்டணும். அப்போ உன்கிட்ட பேசாம யார்கிட்டடி பேசுவேன் என் தங்கமே? கோவப்படும் போது கூட பாரு, அந்த 2 குணமும் அப்படி செவந்த எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த என் தங்கத்தை அப்படியே தூக்கி எடுத்துட்டு போயிட்டு தூரமா வச்சிருக்காங்க. என் தங்கத்தை கூட எப்படி இப்பெல்லாம் கொஞ்சம் போறேன் நானு. என் தங்கம் என் தேடி எப்போ வரும்? சீக்கிரமா வந்துருமா? எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கே. இருக்கும். ஆமா, வருவாங்க. நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? இன்னும் கல்யாணம் கூட முடிஞ்சு வரல, அதுக்குள்ளேயே இவங்க என்ன வேற குடும்பத்து பொண்ணு மாதிரியே நினைக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னன்னா விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என் ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கிறீங்களா நீங்க? போங்க. நீ கூட தான் என் ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. அது ஏதாச்சும் நான் கேக்குறேன்னா? சரி நீ சொல்லு நான் கேக்குறேன். அப்புறம் என்னாச்சுன்னா நீ பேசு. பேசுடி. இப்படி பிடிச்சு வச்சுக்கிட்டு இருந்தா நல்லா பேசுவாங்க. விடுங்க, நான் போறேன். நேரமாச்சு. ஏற்கனவே வந்து 1 மணி நேரத்துக்கு மேலாச்சு. ஏதோ மனசு கஷ்டமா இருக்கேன்னு சொல்லிட்டு உங்களை பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன். கிளம்புறேன். பாய். கூட்டிட்டு போய் விடுறீங்களா இல்ல நானே போயிடுவா? சும்மா கூட்டிட்டு போவாங்களோ? கூட்டிட்டு போறதுக்கு டிப்ஸ் எதுனா தரணும்ல. அந்த டிப்ஸ ரோட்ல வச்சு வாங்கினா நல்லா இருக்கும். அதுவும் வருங்கால பொண்டாட்டி கிட்ட இருந்து வாங்குறதெல்லாம் ரோட்ல வச்சு வாங்க கூடாதுல்ல. அதான் முன்கூட்டியே வாங்கிடலான்னு. தந்துடுறீங்களா? வாங்கிக்கிறேன். என்ன மேடம்? என்னது? அது வந்து சும்மா சொன்னேன். அது எப்படி மேடம், மத்தவங்களெல்லாம் பார்த்தா மட்டும் உங்களுக்கு அப்படியே பம்பி பேசணும்னு தோணும் போல, என்ன பார்த்தா மட்டும் அப்படியே சீறிக்கிட்டு பாஞ்சுக்கிட்டு வரணும்னு தோணுமோ உனக்கு?
என்கிட்ட மட்டும் அந்த 2 மொட்டை கண்ணு இருக்கு பாரு, அதை உருட்டி உருட்டி பேசுவல்ல, மத்தவங்க கிட்ட பேசினா என்ன? இவ்வளவு தூரம் புலம்புறியே, அங்கெல்லாம் பேசினா ஆகாதா உனக்கு? ஆ எங்க பேசணுமோ அங்க பேசுறது இல்ல, மத்தபடி வாய் பாரு உளர வேண்டியது, அப்படிதானே? உன்கிட்ட தான் கேக்குறேன். என்ன பண்றது? நான் பேசுனா கேக்குற ஒரே ஆள் நீங்க மட்டும்தான். அவங்கெல்லாம் இப்போ அப்படியா இருக்காங்க? எல்லாரும் ஒரே மாதிரி இருந்துட்டாதான் வாழ்க்கை ரொம்ப அழகானதா மாறிடுமே. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேங்கிறாங்களே. இந்த உலகத்துல எல்லாருமே ஒரே மாதிரி இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும். பிறக்கும் போது ஒரு மாதிரி, வளரும் போது ஒரு ஒரு குணம், அதுக்கப்புறம் கல்யாணம் முடியுது, அப்போ வேற மாதிரி குணம். ஹம், மனுஷங்க மாறிக்கிட்டே தானே இருப்பாங்க. நீங்க மட்டும்தான் நான் அப்ப எப்படி பார்த்தனோ அதே மாதிரி இருக்கீங்க. நீங்க எப்ப மாற போறீங்கன்னு எனக்கு தெரியல. மாறாம இருந்தா ரொம்ப சந்தோஷம். மாறுனீங்கன்னா என்ன பண்றது? என் தலை எழுத்துன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். நீங்களும் மாறிடுவீங்களோ? என் ரேஷ்மாக்கு நான் எப்படி இருந்தா பிடிக்குமோ அப்படி மாறிடுவேன். ம்? சரியா? அப்படிலாம் வேண்டாம். எனக்காண்டின்னு எதுவும் மாத்திக்க வேண்டாம். எப்படியே இருங்க. எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. ரேஷ்மா ரேஷ்மான்னு என்கிட்ட பேசுறதுதான் பிடிச்சிருக்கு. நானே பேசலனாலும் நீங்களா வந்து பேசுறீங்கல்ல. நானே 2 நாள் சண்டை போட்டாலும் 3வது நாள் நீங்களா வந்து பேசுறீங்கல்ல. இப்படியே இருங்க ராம். அம், நீங்க நீங்க என்கிட்ட கோவம்லாம் படாதீங்க, சரியா? நான் நீங்க கோவப்பட்டா என்னால தாங்கிக்க முடியாது. ஆ சரிம்மா, கோவம்லாம் பட மாட்டேன், சரியா? ம்? லூசு, இதெல்லாம் போட்டு பைத்தியக்காரித்தனமா யோசிச்சுக்கிட்டு கிடக்கல, அப்படிதானே? இங்க பாரு, அவனுக்கு என்ன பிரச்சனையோ அவன் அதை யோசிச்சுக்கிட்டு இருந்தான், உங்க அம்மாக்கு என்ன பிரச்சனையோ அவங்க யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க, வீட்டுல நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருந்திருக்கும். நீ எதையாச்சும் இந்த குட்டி வாயை வச்சுக்கிட்டு லபலபலன்னு பேசிக்கிட்டு இருந்திருப்பியா? அதனால டென்ஷன் பட்டிருப்பாங்க. இல்லைன்னா என் தேவதை யாராச்சும் திட்டணும்னு தோணுமா? ம்? நீ என் செல்லம் தானே. இங்க பாரு, இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு என்ன தேடி வந்திருக்க பத்தியா? ஆனா எனக்கு நல்லதா இருக்கு, இதே மாதிரி தினமும் சண்டை நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. யா 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 அப்பதானே நீ என்ன தேடி வருவ? ஆ? இப்படி எத்தனை நாள் மேடம் என்ன தேடி இந்த மாதிரி வந்திருக்கீங்க வீட்டுக்கு? ஏன் ஞாபகம் வந்ததே இல்ல. ஸ்டார்டிங்ல ஒரு வாட்டி ஸ்டேஷன்ல வச்சு பிரச்சனை நடந்துச்சு, அப்பயும் உங்க தொம்பிங்களை கூப்பிட்டுட்டு வந்தீங்க. தனியா என்ன தேடி வந்தது இதுதானே? ஆ? அதனால எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ உங்க வீட்டுல தினமும் சண்டை வரட்டும். ம்? இல்லைன்னா நானே வந்து எதையாச்சும் சண்டை மூட்டி விட்டுட்டு வந்துடுறேன். ஓகேவா? ஆ நல்ல ஆளுதான் நீங்க. ஏன் அன்னைக்கு கார் எடுத்துட்டு வந்து கொடுத்தனைக்கு அப்ப நான் தனியா தானே வந்தேன். தனியா வந்த, ஆனா என்ன தேடி வரல. ம்? எனக்கு ஒரு விஷயம் வாங்கி வச்சிருந்தேன், அது தரணும்னு வந்தேன். அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. ஆனா இப்போ அப்படி இல்லல்ல. உன் மனசு கஷ்டப்படுதுன்னு ஒன்னே என்ன தானே தேடி வந்திருக்கு முதல்ல அந்த மனசு. அதை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால உங்க வீட்டுல தினமும் சண்டை வந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். அப்ப என் பொண்டாட்டி தினமும் கல்யாணம் ஒரு வரைக்கும் என்ன வந்து தேடி 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 வந்து பாப்பால. எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? கேவலமா இருக்கு, விடுங்க. ரொம்ப தான். ஆமா, தினமும் சண்டை வரும். ஆசைய பாருங்களேன். எங்க ஃபேமிலில இந்த மாதிரி ப்ராப்ளம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன பிரச்சனைன்னு யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு உங்ககிட்ட ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னன்னா தினமும் சண்டை வரணும்ன்றீங்க. உங்களால என்ன சொல்றதுன்னே தெரிய மாட்டேங்குது. நல்ல ஆளுதான் ராம் நீங்க. போங்க ராம். கொஞ்சம் கூட அறிவே இல்லை உங்களுக்கு வர வர. உம், விடுங்க. நான் எங்க வீட்டுக்கே போறேன். எனக்கே போய்க்க தெரியும். ஆமா, நீங்க ஒண்ணு என்ன கூட்டிட்டு வந்து விட வேண்டாம். ஓ, கூட்டிட்டு வர வேண்டாம் அப்படிதானே? ஓ, அப்ப கூட்டிட்டு வந்து விட மாட்டேன்னு வேற சொல்லுவீங்க, அப்படிதானே? நான் எப்படி அப்படி சொன்னேன்? நீங்க கேக்குறத பார்த்தா அப்படிதான் தோணுது. மேடம், நானும் அப்படி சொல்லல மேடம், நீங்க தான் அப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ம்? புரியுதா உங்களுக்கு? நான் ஆக்சுவலா அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருக்கேன், அவங்களுக்கு என்ன சுச்சுவேஷனோ அப்படின்னு சொல்லி. இங்க பாரு லூசி, அவங்க உன்கிட்ட சொல்லல அப்படின்னா மறைக்கணும்ன்ற காரணம் எல்லாம் இருக்காது. ஒருவேளை உனக்கு தெரிஞ்சா நீ வருத்தப்படுவ, நீ ஃபீல் பண்ணுவ. சரி, கல்யாணம் எல்லாம் நடக்க போகுது, வீட்டுல இருக்கிறதே கொஞ்ச நாள் தான் நம்ம பொண்ணு, இருக்கிற வரைக்கும் ஹாப்பியா இருந்துட்டு போட்டோம். எதுக்கு சண்டை சச்சரவு? நீ போய் கேட்க போய் அந்த பொண்ணு ஏதாச்சும் ஒண்ணு சொல்ல போய் எதுக்கு தேவையில்லாத இஷ்யூன்னு சொல்லிட்டு உங்க அம்மா நினைச்சிருக்கலாம். உங்க தம்பிக்கு என்ன பிரச்சனைன்னு அவன் தான் வாய் திறந்து சொல்லணும். மேபி அவங்க ஒய்ஃப்க்கும் அவனுக்கும் 1008 பிரச்சனை இருக்கும். அது அக்காவா 1008 எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாலும் புருஷன் முண்டாட்டி சண்டைன்னு வரும்போது எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும்? சோ அதனால மறைச்சிருப்பானா இருக்கும். மத்தபடி என் இளவரசி அவங்க வீட்லயும் தொங்க தொட்டுல வச்சுதான் தாங்குறாங்க, சரியா? எதையும் யோசிக்க வேண்டாம் என் தங்கத்துக்கு. உம் அது சரி. இப்ப இளவரசிங்கிறீங்க, ராணிங்கிறீங்க. அம், ஸ்- கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லி கூப்பிடுறதெல்லாம் சரி. கல்யாணத்துக்கு அப்புறம் ஆ அப்படியே மறந்துடுவீங்க தானே? கூப்பிட மாட்டீங்க தானே இப்படிலாம்? அப்படியே இல்லையே, அதுக்கப்புறமா கூப்பிடுவேன் என் பொண்ண. எது? ஆ, பொண்ணு பிறக்கும்லடி, ஆல்ரெடி பையன் இருக்கான். சோ பொண்ணு வேணும்ல. ம்? அப்போ
என் பொண்ணு இளவரசி தானே எனக்கு. அப்ப என் பொண்ணை கூப்பிட்டு தானே அவன் கல்யாணத்துக்கு அப்புறமா என் தங்கம் புஜ்ஜு பட்டு செல்லம் அப்படின்னு கூப்பிடுவேன். கையை எடுங்க. போயிட்டு உங்க பொண்ணைய கொஞ்சுங்க. அதுக்குதான் கொஞ்சிக்கிட்டு இருக்கேன். பொண்ணு இருந்தாதான் கொஞ்ச முடியும். அதான் வீட்டுல கல்யாணம் பண்ணி தர மாட்டேங்கிறாங்களே. இல்ல தெரியாம தான் கேக்குறேன். எல்லாமே பேசியாச்சு. கல்யாண டேட்டை பிக்ஸ் பண்ணி சொல்றதுல உங்க வீட்டுல என்னடி பிரச்சனை? ஏண்டி கல்யாண டேட்டை பிக்ஸ் பண்ணி சொல்ல மாட்டீங்களா? ரொம்ப பண்றீங்க. ஆ ஒரு பையன் எவ்வளவுதான் வெயிட் பண்ணுவானா? இங்க பாரு, இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, பேசாம உங்க வீட்டுல குதிச்சு அப்படியே அலேக்கா அப்படியே தூக்கிட்டு வந்து என் வீட்டுல வச்சுப்பேன். அதுக்கப்புறம் திருப்பிலாம் அனுப்ப மாட்டேன், பாத்துக்கோ. சொல்லிருங்க வீட்டுல. ஆமா. ஐயடா, ரொம்ப தான் ஆசை ஆளுக்கு. நீங்க கூப்பிட்டா நான் வந்துருவனோ? நாளை வரமாட்டேன். நான் எப்ப சொன்னேன் உன்னை கூப்பிடுவேன்னு? இப்பதானே சொன்னீங்க. மேடம், சின்ன கரெக்ஷன். கூப்பிடலாம் மாட்டேன், தூக்கிட்டு வந்துருவேன். வருவீங்க வருவீங்க. ஏன் நான் கூப்பிட்டு வர மாட்டியா? நான் ஏன் வரணும்? நாளை வரமாட்டேன். அப்ப கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க எந்தி. நீங்க தான் பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ உனக்கு விருப்பம் இல்ல, விருப்பம் இல்லாம தான் பிடிச்சுக்கிட்டு இருக்க. ஆமா. அடி பாவி. சரி, வீட்டுக்கு கூட்டிட்டு போவா? நேரமாச்சு, வந்து 1 மணி நேரம் ஆயிட்டு. அவங்களும் தேடுவாங்கல்ல. வீட்டுக்கு போவோம். இப்ப கிளம்ப ஆரம்பிச்சாதான் 8:30 மணிக்காச்சும் அங்க போய் சேர முடியும். என்ன உடனே வாய்ஸ்ல பல்ப் அப்படியே ஃபியூஸ் போயிட்டு வருது? ஒண்ணு இல்ல, போலாம். ஏன் உனக்கும் இங்கே இருக்கணும்னு தோணுதோ இப்படியே? என்னது என்னது? இல்ல, போலான்னு சொன்னேன். ஃப்ராடு. வாயில இருந்து உண்மை மட்டும் வந்துடாதடி. முதல்ல கல்யாணம் ஆகட்டும் இருக்கு. சரி கிளம்புவோம், நேரமாச்சு. ஓகே.